வணக்கம், வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். வாங்க இன்றைக்கி எங்களோட கார்டன் குட்டி கார்டன் தாங்க. அந்த கார்டனை பார்க்கலாம். இந்த சேனலில் கோலம் தான் எப்போவுமே வரும், எப்போவாவது கார்டன் வருங்க. கார்டன் ஷார்ட்ஸ் கொடுப்பேன், கார்டன் வீடியோஸும் கொடுப்பேன். நிறைய நாள் எடுத்து வச்சுருந்து அதில் நல்லா இருக்கிறது மட்டும் வீடியோவாக கொடுப்பேன். உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சுவை 6 சமையல் சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். எங்களோட கார்டனில் பார்த்திங்கன்னா காய் செடிகள் அதிகமாக இல்லை, ஏன்னா அது பராமரிக்க முடியாது. பூச்செடிகள் மட்டும் இருக்குங்க. இது செம்பருத்தி, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நிறைய பூக்குங்க. இது பக்கெட்டில் தான் வச்சுருக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பூவும் நல்ல கலராக இருக்கும். இது ரோஸுங்க, பன்னீர் ரோஸு. கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக எங்கள் வீட்டில் இருக்குது. ஒரு 3-4 செடியாட்டம் இருக்குங்க செம்பருத்தி. அதுக்கப்புறம் ரோஸ் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பன்னீர் ரோஸ் கலர் ரொம்ப பிடிக்குங்க. அந்த க்ரீன் கலருக்கும் அந்த பிங்க் கலருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பெரிய கார்டன் இல்லைங்க. நீங்கள் பெரிய கார்டன் எதிர்பார்த்து பார்த்திங்கன்னா இருக்காது. சின்ன கார்டன், அழகான கார்டன், அவ்வளோதாங்க. பாருங்கள் இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மல்லிகைப்பூ செடி சூப்பராக இருக்குங்க. மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா ரோஸு, மருதாணி, பன்னீர் ரோஸ். எங்கள் வீட்டில் எந்த பூ பூக்கலினாலும் இந்த பன்னீர் ரோஸ் செடி பூத்துரும். பார்க்குறக்கு அழகாக இருக்கும். காலையில் அது காலங்காத்தால் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. டேபிள் ரோஸ் வச்சுருக்கிறேன், டார்க் பன்னீர் ரோஸும் வச்சுருக்கிறேன். பாருங்கள் முல்லைப்பூ செடி. இது எப்போவுமே முதல்ல ஒரு செடி இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராக பூக்கும். என்னால் பூவே பொறிச்சு கட்டி வைக்க முடியாது, அந்தளவு பூக்குங்க. இது அந்த மாதிரி வந்துடும். பாருங்கள் இந்த ரோஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அது மொட்டு பூ அப்படி நிறைய இருக்கும்போது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுதாங்க எங்களோட குட்டி கார்டன். பாருங்கள் முல்லைப்பூ செடி. மற்ற ரோஸெல்லாம் பூக்கலை, அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்கல. மொட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுவே எவ்வளோ பூ பூக்குதுங்க. சின்ன செடி தான், ஆனால் பூக்குது. இது அதே மாதிரி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு செடியை பூச்செடின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். காய் செடியும் பிடிக்கும், ஆனால் இங்கே வர மாட்டேங்குதுங்க, அதனால தான் வைக்கல. இல்லைன்னா காய் செடி வச்சுட்டு தான் இருந்தேன். இந்த மண்ணுக்கு என்னமோ நல்லா வர மாட்டேங்குது. பொடலங்காய், பீக்கிங்க இந்த மாதிரி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதெல்லாம் வர மாட்டேங்குது. இங்கே பாவச்செடி வேணால் அப்பப்போ வரும், கத்திரி செடி வரும். பாருங்கள் இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பன்னீர் ரோஸ் தான், டார்க் கலர் பன்னீர் ரோஸ். இது பிங்க் கலருங்க, எப்படி இருக்குது பாருங்க. என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனலில் கோலம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இடையில இந்த விலாக்ஸ், கார்டன் வீடியோஸ் கூட பாருங்கள். ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்குறேன், பாருங்கள். பெரிய அளவில் எதிர்பார்க்காதீங்க. காய் செடி நிறையா அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்தேங்க, மாடி தோட்டம் வச்சுருந்தேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு பராமரிக்க முடியாதனால எடுத்துட்டேன். செம்பருத்தி பாருங்க. இப்போ இந்த பாட்டு ரெடி பண்ணேன் பாருங்கள், ஹேங்கிங் பாட்டு எப்படி இருக்குது பாருங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, மணி பிளான்ட்டுங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். என்னோடய சுவை 6 சேனலில் பார்த்திங்கன்னா அதில் நல்ல ஈஸி டேஸ்டி ரெசிபிஸ் கொடுத்துருக்குறேங்க. புதினா நம்மளோட சமையலுக்கு நம்ம இங்கேருந்தே எடுத்துக்குவோம். புதினா வச்சுருக்கிறேன். மல்லித்தலை வச்சாலும் அது வரமாட்டேங்குதுங்க. அதுக்கு காரணம் என்ன, ஒன்று வெயில், அதிக வெயில், இல்லாட்டி அதிக மழை, அந்த மாதிரி தான் கிளைமேட்டுங்க எங்கள் ஊர் கிளைமேட்டு, அதனால் வரமாட்டேங்குது. துளசி வச்சுருக்குறேங்க பாருங்கள்.
தூதுவளை, ஓமவல்லி தழை எல்லாமே இருக்குது. தேங்க்யூ.